எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சால மீன் குழம்புங்க. சால மீனை நேற்றே நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. அதை எடுத்து நான் தண்ணி ஊற்றி வச்சேன். அப்போ தான் நம்ம மற்ற பொருட்கள்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி மீன் வந்து தனித்தனியாக கலந்து வரும். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சோண்டி தேங்காய், ஒரு 10லேருந்து 15 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. நான் கையில் எடுத்துருக்க அளவு எலுமிச்சப்பழம் அளவு வந்து புளி எடுத்துக்கோங்க. எடுத்து ஊற வச்சு நான் கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் வந்து நான் வந்து சோம்பு போட்டுக்கிட்டேன். சோம்பு அப்புறம் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கணும். அது கூட தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே போட்டு கொரகொரப்பாக ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது கூட நான் என்னென்ன சேர்த்தேன்னா, கொத்தமல்லி வந்து 1 ஸ்பூன் சேர்த்திக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து மிளகாத்தூளும் கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது நான் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஓரளவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கிட்டேன். அதை மிக்சியில் நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஒரு அடுப்பில் வந்து சின்ன வடச்சட்டியை வச்சு வடச்சட்டி காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு வெந்தயமும் போட்டுக்கோங்க. வெந்தயமும் போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறவு வெந்தயம் வந்து கருகிடக்கூடாது. லைட்டாக பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன் பாருங்கள், பெரிய வெங்காயம் சின்ன சின்ன துண்டா, அதை எடுத்து போட்டுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. அதை 2 நிமிஷம் உப்பு போட்டுக்கோங்க லேசாக. 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை வந்து நல்லா கையில் மசிச்சு விட்டுக்கோங்க. அந்த கைப்பக்குன்னு சொன்னாங்கல்ல, அது இதிலேருந்து தான் வரும் பார்த்துக்கோங்க. நம்ம கையில் எவ்வளோ தூரம் நம்ம இது பண்ணுறோமோ அது இல்லாமல் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருந்த விழுதை போட்டு அது ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கிண்டிக்கிடணும், இல்லைனா அடி பிடிச்சிரும் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியை வந்து இந்த மசாலோட சேர்த்தி 1 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் புளி தண்ணியை கரைச்சிட்டேன் மிக்ஸி ஜார்லேயே கரைச்சி ஊற்றிட்டேன். நல்லா குழம்பும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நான் அந்த 15 மீனையும் வந்து நான் குழம்புல போட்டுக்கிட்டேன். குழம்புல போட்டவொடனே நம்ம கிண்டி விடலாம். குழம்புல மீனை போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆன பிறகு நீங்கள் கிண்டி விட்டிங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும். மீன் வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். அதனால் நீங்கள் சிம்மிலே வச்சு அந்த 10 நிமிஷமும் வேக விடுங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு குழம்பு வரத்தட்டியுமே சுண்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மீனை போடுங்க. இல்லைனா நம்ம குழம்பு சுண்டணும்னு நீங்கள் அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா மீன்லாம் உடஞ்சி வம்பா போயிடும் பார்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு அதாவது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. செம டேஸ்ட்டாக இருக்கும். இது கிராமத்து பக்கம் வைக்கக்கூடிய மீன் குழம்பு பார்த்துக்கோங்க. எங்கள் ஊர் சைடு வந்து இப்படி தான் வைப்பாங்க. இதில் வந்து நீங்கள் மாங்காய் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து கூடும். மாங்காய் வந்து நான் வாங்கிக்கல, அதனால் நான் மாங்காய் போடல. நீங்கள் மாங்காய் போட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மீன் எதுவுமே உடையலை. இதுக்கப்புறம் நீங்கள் விட்டிங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும். இந்த பக்குவத்திலே வந்து நீங்கள் இறக்கி வச்சுருங்க. இறக்கி மூடி வச்சுட்டு இப்போ நீங்கள் காலையில் மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே சாப்பிடுங்க. சுட சுட சாப்பிட்றத விட ஆறுனதுக்கப்புறம் மீன் குழம்பு சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு காரம் எல்லாமே நல்லா வந்து இழுத்துக்கும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானுக்கு